திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து, தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார். வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றி விட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய், இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புது பிறப்படைந்தோம், உன்றிரு வெற்றியில் பங்கெமக் கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பிலா தந்தையும் தூய ஆவியரும் பெரும்புகழ் இடையறாதும்முடன் பெருக. ஆமேன். மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. கடவுளே, உம் பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை தொடைத்தரலாம். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போது என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீ விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெஞ்ஞானதால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீ நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனமாக. என் பாவங்களை பாராதபடி உன் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக் கரைகளை எல்லாம் துடைத்தரலாம். கடவுளை, தூயதோர் உள்ளத்தை என்னுள் படைத்தரலாம். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தரலாம். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தரலாம். ஆர்வமிக்க மனந்தந்து என்னை தாங்கி அறலாம். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, என் மீட்பின் இறைவா, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தரலாம். என் நா உம் நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரை, என் இதழ்களை திறந்தரலும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பழியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை.
இறைவா, உமக்கேற்ற பழி நொறுங்கிய உள்ளமே, கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தின் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மகனே, துணிவோடு இரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. மகனே, துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அல்லேலூயா. ஆண்டவரே, திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், உம் மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலைக் கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார், பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ளக் குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்துப் போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண் மானின் கால்களைப் போல் ஆக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, நீர் திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், உம் மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. ஆண்டவரே, திருப்பொழிவு செய்யப்பட்டவரோடு நீர் வந்தீர், உம் மக்களை மீட்கவே வல்லமையோடு நீர் வந்தீர். அல்லேலூயா. சீயோனை, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனை, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறை பனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறு எந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சீயோனை, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். அல்லேலூயா. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றிற்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படியோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பொழுது விடிந்ததும் யூதர்கள் ஒன்று கூடி, நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டோம் என தங்களிடையே சூளுரைத்து கொண்டார்கள். இவ்வாறு சூழ்ச்சி செய்தவர்கள் எண்ணிக்கை 40க்கு கூடுதல் இருக்கும். அவர்கள் தலைமை குருவிடம் மூப்பரிடமும் சென்று, நாங்கள் பவுலை கொல்லும் வரை எதுவும் உண்ணமாட்டோம் என்று ஆணையிட்டு சூளுரைத்துள்ளோம். எனவே இப்போது நீங்களும் தலைமை சங்கத்தாரும் மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்குடன் அவரை உங்களிடம் கூட்டிக் கொண்டு வருவதாக ஆயிரத்தவர் தலைவரிடம் தெளிவுபடுத்துங்கள். அவர் உங்களிடம் வந்து சேரும் முன் அவரை கொன்றுவிட நாங்கள் ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள். இச்சூழ்ச்சியை பற்றி பவுலின் சகோதரி மகன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள் சென்று இதனை பவுலிடம் அறிவித்தார். பவுல் 100 தலைவர்களுள் ஒருவரை வரவழைத்து, இந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டி செல்லுங்கள். அவரிடம் இவர் ஏதோ ஒன்று அறிவிக்க வேண்டுமாம் என்றார். அவரும் அந்த இளைஞரை ஆயிரத்தவர் தலைவரிடம் கூட்டி சென்று அவரிடம், கைதியான பவுல் என்னை வரவழைத்து இந்த இளைஞரை உம்மிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு என்னிடம் கேட்டுக்கொண்டார். இவர் ஏதோ ஒன்று உம்மிடம் சொல்ல வேண்டுமாம் என்றார். ஆயிரத்தவர் தலைவர் அவர் கையை பிடித்து தனியே கூட்டி சென்று, நீ என்னிடம் என்ன அறிவிக்க வேண்டும் என்று வினவினார். அவர், யூதர்கள் பவுலை மிக கருத்தாய் விசாரிக்கும் நோக்கம் உடையவர்கள் போல் அவரை தலைமை சங்கத்திற்கு நாளை கொண்டுவர உம்மை கேட்டுக்கொள்ள வேண்டுமென உடன்பாடு செய்து கொண்டுள்ளார்கள். நீர் அவர்களுக்கு இணங்க வேண்டாம். ஏனெனில் அவர்களுள் 40க்கும் அதிகமானோர் சூழ்ச்சி செய்து நாங்கள் பவுலை கொல்லும் வரை உண்ணவும் குடிக்கவும் மாட்டோம் என சூளுரைத்துள்ளனர். உம்முடைய முடிவை அறிந்து கொள்ள தகுந்த ஏற்பாடுகளுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்போது ஆயிரத்தவர் தலைவர் இளைஞரிடம், இவற்றை என்னிடம் தெரிவித்ததாக நீர் எவருக்கும் சொல்லாதீர் என்று கூறி அவரை அனுப்பிவிட்டார். பின்பு ஆயிரத்தவர் தலைவர் 100 தலைவருள் 2 வரவழைத்து 200 படை வீரருடனும் 70 குதிரை வீரருடனும் 200 ஈட்டி வீரருடனும் இரவு 9 மணிக்கு செசரியா செல்வதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். பவுலை ஏற்றிச் செல்ல விலங்குகளையும் பார்த்து வையுங்கள். அவரை ஆளுநர் பெலிக்ஸிடம் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்றார். அவர் பெலிக்ஸுக்கு பின்வருமாறு ஒரு கடிதத்தையும் எழுதினார். மாண்புமிகு ஆளுநர் பெலிக்ஸ் அவர்களுக்கு கிலவுதியு லீசியாவின் வாழ்த்துக்கள். யூதர்கள் இம்மனிதரை பிடித்து கொள்ளவிருந்த நேரத்தில் இவர் ஓர் ரோமை குடிமகன் என்பதை அறிந்து படை வீரர்களுடன் சென்று இவரை நான் விடுவித்தேன். அவர்கள் இவர் மேல் குற்றம் சாட்ட காரணம் என்ன என்று அறிந்து கொள்ளதான் இவரை தலைமை சங்கத்துக்கு கூட்டி சென்றேன். அவர்களுடைய திருச்சட்டம் சார்ந்த கருத்து வேறுபாடுகளின் காரணமாகத்தான் இவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். சாவுக்கோ சிறை தண்டனைக்கோ உரிய குற்றம் எதையும் இவரிடத்தில் நான் காணவில்லை. இவருக்கு எதிராக யூதர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் என்னும் செய்தி எனக்கு தெரிவிக்கப்பட்டவுடன் இவரை உம்மிடம் அனுப்பி வைக்கிறேன். இவருக்கு எதிராக குற்றம் சாட்டியோர் கூற வேண்டியவற்றை உம்முன் வந்து கூறவும் கட்டளையிட்டுள்ளேன். படை வீரர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டவாறே இரவிலேயே பவுலை கூட்டிக் கொண்டு அந்திப்பத்திரிக்கு போனார்கள். மறுநாள் குதிரை வீரரை பவுலுடன் அனுப்பிவிட்டு மற்றவர்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா வந்தபோது அக்கடிதத்தை ஆளுநரிடம் கொடுத்து பவுலையும் அவர் முன் நிறுத்தினார்கள். ஆளுநர் கடிதத்தை வாசித்த பின் பவுல் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என கேட்டு அவரை சிலிசியாவை சேர்ந்தவர் என அறிந்து கொண்டார். பின்பு, உன்னை குற்றம் சாட்டுபவர்கள் இங்கு வந்து சேர்ந்ததும் நான் உன் வழக்கை கேட்பேன் என்று கூறி ஏரோதின் மாளிகையில் அவரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம்.
உன்னத காரியங்களை விட மேலானவற்றை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். இன்னமும் மேலான காரியங்களை உங்களுக்காக தயாரிக்கின்றேன். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். இவ்விசுவாசம் ஆண்டவரின் விண்ணேற்பினால் அதிகரித்து தூய ஆவியின் கொடையினால் நிறுவப்படுகின்றது. தலைகளினாலோ சிறைவாசத்தினாலோ வெளியேற்றத்தினாலோ பசியினாலோ தீயினாலோ கொடிய விலங்குகளின் தாக்குதலினாலோ கொடூர வதைப்போரின் உபாதைகளினாலோ இது அச்சுறுத்தப்படவில்லை. ஏனெனில் இவ்விசுவாசம் உலகெங்கிலும் ஆண்களால் மட்டுமல்ல, பெண்களாலும் தாடியில்லா சிறுவர்களால் மட்டுமல்ல, மென்மையான பெண்டிராலும் தங்கள் இரத்தம் சிந்தும் வரை போராடப்பட்டுள்ளது. இவ்விசுவாசம் ஆவிகளை ஓட்டுகின்றது, நோய்களை விரட்டுகின்றது, இறந்தோரை உயிர்ப்பிக்கின்றது. இதன் வழியாக பேறு பெற்ற அப்போஸ்தலர்களும் எண்ணற்ற அற்புதங்களால் உறுதி செய்யப்பட்டு பல்வேறு பேருரைகளால் அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரின் பாடுகளில் கொடூரங்களை கண்டு பயந்திடவில்லை. தயக்கமின்றி ஆண்டவரின் உயிர்த்தெழுதலின் உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரின் விண்ணேற்ற பிறகு எத்தகைய முன்னேற்றம் கண்டார்கள் என்றால், முன்பு அவர்களுக்கு பயமாயிருந்ததெல்லாம் மகிழ்ச்சியாய் மாறியது. ஏனெனில் அவர்கள் தங்கள் மனதின் தியானம் முழுவதையும் தந்தையின் வலப்புறம் அமர்ந்த அவரின் இறை தலைமைக்கு திருப்பினர். பூவுலக பார்வையின் தடையினால் அவர்கள் இனி தடுக்கப்படவில்லை. தந்தையின் பக்கம் இருந்து நீங்காதவர் மீது தங்கள் மனங்களின் பார்வையை செலுத்தினார்கள். அவரோ பூமியில் கீழிறங்கி விண்ணேறும்போது தம் சீடர்களை புறக்கணித்திடவில்லை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, மனுமகனும் இறைமகனும் இன்னமும் சிறந்ததும் புனிதமுமான பெருமையை அடைந்தார். தந்தையின் மாட்சியை அவர் மீண்டும் ஏற்றுக்கொண்டார். தகுந்த வகையில் தந்தையிடம் அவரது இறை தலைமையை பொறுத்தவரை நெருங்கி இருக்கத் தொடங்கினார். அவர் தம் மனித தன்மை நின்று மிக தொலைவில் இம்மட்டும் இருந்தார். இன்னமும் சிறந்த அறிவுறுத்தப்பட்ட விசுவாசம் தந்தையோடும் மகனின் நிகர்த்தன்மையின் கருத்திற்கு நெருங்கத் தொடங்கியது. கிறிஸ்துவின் உடல் தன்மையை கையாளாகாமல், ஏனெனில் அதில் தந்தையை காட்டிலும் குறைவாய் இருந்தார். மாட்சி பெற்ற உடலின் இயல்பு விசுவாசிகளின் விசுவாசமாயிருந்தாலும் அவர்கள் தம் தசையின் கரங்களால் தொட அழைக்கப்படவில்லை. மாறாக தந்தையோடு நிகராய் உள்ள ஒரே பேரானவரை ஆன்மீக விதத்தில் புரிந்து கொள்ள அழைத்திட்டது. எனவே ஆண்டவர் தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் திருச்சபையை பிரதிபலிக்கும் மரிய மதலேனில் தம்மை தொட விரைவாய் அணுகும்போது கூறுகின்றார், என்னை தொடாதே, ஏனெனில் நான் என் தந்தையிடம் இன்னும் மேலேறி செல்லவில்லை. அதாவது, ஒரு மனித உடலிடம் வருவது போல் நீ வர நான் விரும்பவில்லை, அல்லது என்னை உடல் சார்ந்த கண்ணோட்டத்தோடு கண்டுகொள்ள நான் விரும்பவில்லை. உன்னை நான் மேலான காரியங்களில் வைக்கிறேன். மேலான காரியங்களை உனக்காக நான் தயாரிக்கின்றேன். நான் என் தந்தையிடம் மேலேறி சென்றதும் இன்னும் சிறந்த விதத்தில் நீ என்னை கையாள முடியும். ஏனெனில் நீ தொட முடியாததை பற்றி கொள்ள முடியும், காணாததை விசுவசிக்க முடியும். ஆனால் சீடர்களின் கண்கள் ஆண்டவர் விண்ணேறுவதை ஆர்வத்துடன் வியப்பில் மேலே உயர்ந்து பின்பற்றிய பொழுது, இரு வானதூதர்கள் அற்புதமான பிரகாசத்தோடும் ஒளிர்ந்தவர்களாய் கூறினார்கள், கலிலேயரே, ஏன் விண்ணை பார்த்து வியந்து நிற்கிறீர்கள்? உங்களிடமிருந்து விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசு நீங்கள் விண்ணிற்கு சென்றதை கண்டது போல திரும்புவதையும் காண்பீர்கள். இத்தகைய வார்த்தைகளால் திருச்சபையின் மைந்தர்கள் கிறிஸ்து விண்ணேற்றமடைந்த அதே ஊனுடலோடு காணும்படி வருவார் என விசுவசிக்க கற்பிக்கப்படுகின்றார்கள். அவரது பிறப்பின் முதல் தொடக்கத்திலிருந்து காத்து ஊழியம் புரிந்த வானதூதர்களைப் போல் அனைத்தும் அவருக்கு அடிபணிந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஏனெனில் எவ்வாறு ஒரு வானதூதர் பேறு பெற்ற கன்னிமையிடம் தூய ஆவியினால் கிறிஸ்து கருத்தரிக்கப்படுவார் என்று அறிவித்தாரோ, அவ்வாறே விண்ணுக்குரியவர்களின் குரல் அவர் கன்னியிடமிருந்து பிறந்ததை பாடியது, இடையர்களுக்கும் அறிவித்தது. மேலிருந்து தூதர்கள் அவர் இறந்தோடு நின்று உயிர்த்ததை முதலில் உறுதி செய்தது போல்
ஊனுடலில் அவர் வந்து உலகை தீர்ப்பிடப் போவதை முன்னுரைக்க வானதூதர்களின் ஊழியம் பயன்படுத்தப்பட்டது. இவ்வாறு எத்தகைய மேலான வல்லமைகள் அவர் நீதிபதியாய் வரும்போது அவரோடு வரும் என்றும், அப்பொழுது மேலானவர்கள் தீர்ப்பிடப்படும் போதும் அவருக்கு ஊழியம் புரிந்தார்கள் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். திருத்தந்தை புனித பெரிய சிங்கராயர் ஆற்றிய பேருரைகளிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். இயேசு துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை அவரில் காண்கிறோம். இயேசு துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை அவரில் காண்கிறோம். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இயேசு துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை அவரில் காண்கிறோம். இயேசு துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை அவரில் காண்கிறோம். மன்றாட்டுகள். கடவுள் தம் ஆவியால் கிறிஸ்துவை இறந்தோரினின்று உயிர்த்தெழச் செய்தார். அவர் நம்முடைய சாவுக்குரிய உடலுக்கும் வாழ்வளிப்பார். அவரிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, உம் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தருளும். தந்தையே, உம் மகனை இறந்தோரினின்று உயிர்த்தெழச் செய்ததனால் நீர் அவருடைய பலியை ஏற்றுக்கொண்டீர். இன்று எங்கள் காலை புகழ்ச்சி பலியை ஏற்றுக்கொண்டு எங்களை நிலை வாழ்வுக்கு வழி நடத்தும். ஆண்டவரே, உம் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தருளும். எங்களுடைய இன்றைய பணிகளில் உமது உடனிருப்பை வெளிப்படுத்தி அருளும். அனைத்து பணிகளையும் உமது மாட்சிக்காகவும் உலகத்தின் தூய்மைக்காகவும் நாங்கள் செய்வோமாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய இன்றைய வேலை பயனற்று போக விடாதையும் அது எங்கள் அயலாருக்கு பயனுள்ள பணியாகவும் எங்களை உம் ஆட்சிக்குள் கொண்டு வருவதாகவும் அமைவதாக. ஆண்டவரே, உம் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தருளும். கடவுளே, எங்கள் சகோதரர் சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் காண எங்கள் கண்களை திறந்தருளும். எங்கள் அன்பை உம் மகனுக்கு அர்ப்பணிக்கும் பொருட்டு எங்கள் உள்ளங்களை ஆவல் உள்ளனவாக மாற்றியருளும். ஆண்டவரே, உம் தூய ஆவியால் எங்களுக்கு வாழ்வளித்தருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாக உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. கருணை கடலாகிய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். உமது உண்மையின் சான்றாகிய கிறிஸ்துவால் முன்னறிவிக்கப்பட்டபடி எங்களை உம் பிள்ளைகளாக்கும் தூய ஆவியாரை அனைத்து மானிட இனத்தின் மேலும் அனுப்பியருளும். இதன் வழியாக உமது வார்த்தையால் வாக்களிக்கப்பட்ட தூய்மையை நற்செய்தியின் வழியாக நிறைவுக்கு கொண்டு வருவீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.